அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் திருமதி வி.கே. சசிகலா அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்லாம் கிடையாது. சமீப காலமாகவே பாசிட்டிவா தான் அவங்க பார்த்தாங்க. தேர்தல் நெருங்குறப்ப ஒரு ஆதரவு இருந்தா நல்லதுன்னு தான் நினைச்சாரு. ஆனா இங்க எங்க பிரேக் ஆனுச்சுன்னா, பிரேக் போட்டதே யார் அப்படின்னா, அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன். தொடக்கத்துல பழனிசாமி சிஎம் வேட்பாளரா இருந்தா நாங்க அந்த கூட்டணியை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் என்டிஏல அவருக்கு எதிராக கம்பு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு அப்படியே யூ டர்ன் போட்டு ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியும் இணைந்து விட்டது அமமுக. வந்த உடனேயே இல்லைங்க, விகேஎஸ் அவங்க இங்க உள்ள வந்தா எங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. அதான் முக்குளத்தூர் சமூகத்துடைய சவுத்துல இருக்கக்கூடிய வாக்குகள் அமமுகவுக்குன்னு கணிசமாக இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தர் தேவையா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு இவரும் விகேஎஸ் அவங்களுக்கு எதிராக இவங்க டீம் பால் போட இது இபிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக சாதகமாக அமைஞ்சிருச்சு. நமக்கு என்ன, முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிரானவர், சவுத்துல கவனம் செலுத்தாதவர் அப்படின்னா இந்த 3 பேர் தான். விகேஎஸ், டிடிவி, அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம். இந்த 3 பேர் தான் எதிராக பரப்புரை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள ஒருத்தங்களே நம்ம கூட்டணியில இணையிறப்ப இது பாசிட்டிவா மாறிடும் அப்படின்னு எடப்பாடியும் கருத தொடங்கினாரு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா போன தேர்தல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் பார்த்தோம்னா அமமுகவாலேயே அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. இப்போ ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா மன்னார்குடி தொகுதி எடுத்துப்போமே. இப்ப சிட்டிங் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவரு அங்க அமோகமாக வெற்றி அடைஞ்சாரு. ஆனா அந்த வெற்றியில முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமமுகவுக்கும் இருக்கு. மன்னார்குடி தொகுதியில திரு காமராஜ் அவரு அமமுக சார்பா போட்டிட்டாரு. அங்க அவர் பெற்ற வாக்குகள் 2021 40,481. அதே நேரத்துல வெற்றி வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா 37,393. அப்ப திமுக வெற்றியில முக்கிய பங்காக அமமுக மாறி இருக்குங்க. பெரும்பாலும் டிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்றதற்கு அமமுகவுடைய வாக்குகள் ஒரு முக்கியமா இருந்திருக்கு. பெரும்பாலான தொகுதிகள் சவுத்து தான். ஸோ இந்த முறை அமமுக இங்க வந்துட்டாங்கன்னா, கூட்டணியில வந்ததன் மூலமாக சவுத்தை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய கணக்கா இருக்கு. அவங்களே வந்துட்டாங்க, அப்புறம் எதுக்கு விகேஎஸ் அவங்க அப்படின்னு அங்க பெரிய லாக் போட இதுதான் விகேஎஸ் அவங்களுடைய டீமை ரொம்பவே கொதிப்படைய வச்சிருக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் அடுத்த கட்ட ரூட்டையும் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க விகேஎஸ் அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்களும் அதிமுகவை பொதுவாக பார்க்கக்கூடிய அவங்களுடைய சிம்பத்தைசர்ஸும்.